என்னடா இது வாழ்க்கை. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்கிற இனிமேல் அப்படின்னு ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் உங்கள் ஏகே திவிகே. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இப்போ பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜும் அண்டு ஸ்ருதிஹாசன் அவர் 2 பேரும் நடிச்சிருக்க பாட்டு இனிமே தொல்லை இல்லை, அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டு நம்ம கேட்கும் போது பார்த்தோம்னா மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அண்டு இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு மீடியமான ஒரு பாட்டாக தான் இருக்குது. அந்த ஆல்பம் சாங்கை வந்து இந்த வீடியோ நிறைய பேர் இந்த ஆல்பம் சாங் கேட்கறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ். அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? மற்றபடி நம்ம சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லணும்னா இந்த சாங் வந்து ஒரு மீடியமான ஒரு சாங்கு தான். ஆனால் இந்த சாங்குக்கு இவ்வளோ பில்டப் தேவையில்லை, இவ்வளோ ப்ரொமோஷனும் தேவையில்லை. எதுக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இவ்வளோ கமலோட ஃபேன் பாய்ன்றதுனால ப்ரொமோஷன் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் அதில் லோகேஷோட ஆக்டிங்கிறது பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக எல்லாருமே ஒரு ஆக்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எதுக்கு இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் தெரியல. ஆக்சுவலாக ஒரு மூவி மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த சாங்கை. அப்பா அப்பந்தானே மாமா வேலுக்கு மாமா இல்ல வேல்டிக்கே மாமா. இப்போ இன்னொன்று ஸ்ருதிஹாசனோட பாடி இருக்கிறதே பார்த்தோம்னா நல்லாவே இருக்கு. அதே சைடு ஒரு ஆக்டிங்காக நம்ம அவங்க 2 பேரும் ஒரு இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ருதிஹாசன் பார்த்தோம்னா அவங்க போல்டாக ரொம்பவும் ஆக்சுவலாக அவங்க நிறைய மூவியில் நடிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப போல்டாகவே அவங்க இந்த சாங்கில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கம் டு த பாயிண்ட் ஃபார் லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே ஒரு 4 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, 4-5 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஆஃப் ஸ்க்ரீனில் தான் இருந்திருக்காரு. ஆன் ஸ்க்ரீனில் ஒரு படத்தில் சின்ன கிளிப்பில் வந்திருப்பாரு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த பாட்டில் வந்து நடிக்கிறான்னு சொன்னனால நிறைய பேர் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா கியூரியாசிட்டி. லோகேஷ் கனகராஜ் அவர் படத்தில் எப்பயுமே பார்த்தோம்னா ரொமான்ஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அவர் படத்தில் உள்ள ஹீரோயின் முக்கால்வாசி வேறு பார்த்தோம்னா, ஆனால் அவர் ஒரு ரொமான்டிக் பாயாக ஒரு லவ் சாங்கில் நடிக்கிறாங்கிற போது நிறைய பேருக்கு, அதாவது எல்சியூ ஃபேனாக வந்து கமல் பாய் ஃபேனாக வந்து அதை நிறைய பேரால் நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல. எல்லாம் ரெடியா? சாரி, வேற ரூம்க்குள்ள வந்துட்டேன். ஆடா பாவி அம்பி, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. பீரே அடிக்குதேடா. லோகேஷ் படத்தில் அவர் வச்ச ஹீரோயின்ஸில் எந்த ஹீரோயினும் கண்டிப்பாக உயிரோட இருக்க மாட்டாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, இப்போ இந்த சாங் வந்ததுக்கப்புறம் லோகேஷ் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அப்படிலாம் எதுவும் அப்படி அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. இது ஒரு நார்மல் சாங். எல்லா படத்துலையும் வர சாங் மாதிரி இதையும் நம்ம பார்க்கணும், நார்மலாக பார்க்கலாம். எதுக்கு லோகேஷன் தனியாக வச்சு ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த சாங் அவ்வளோ பெரிய இதுலாம் கிடையாது. இன்னொன்று ஃபோர்ஸ் பண்ணி அவர் நடிக்க வச்ச மாதிரி தான் இருக்குது. அவர் நடிக்கிற மாதிரி இல்லை, சும்மா நிற்கிற மாதிரி. இப்போ ஒரு ஆடியோ லான்ச்சில் எப்படி வந்து நிற்பாரோ அந்த மாதிரி தான் இருக்க தவிர மற்றபடி அவர் இன்ட்ரெஸ்ட் பண்ணி இது பண்ற மாதிரி தெரியவே இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா கெமிஸ்ட்ரியில முட்டை சார், பிசிக்ஸ்ல தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் சார். லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூல இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பாரு, நான் ஒரு 10 படத்துக்கு மேல டைரக்ட் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து இப்பதான் புரியுது. 10 படத்துக்கு அப்புறம் அவர் டைரக்டா இருக்க மாட்டாரு, ஒரு ஆக்டரா மாறிடுவாரு. நினைக்கிறேன் அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இதுவா கூட இருக்கலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் உங்கள் ஏகே வித் விகே.